அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்து விட்டார்கள். நாளை +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகின்றது. +2 பொதுத் தேர்வு பொறுத்தவரையில் மொத்தமாக 8,21,057 மாணாக்கர்கள் மாணவ மாணவி எழுதினார்கள். அந்த தேர்வு முடிவு நாளை வெளியாகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தற்போது அரசு அமைப்பதில் ஏற்பட்டிருக்கூடிய சிக்கல் தாமதம் காரணமாக நாளை திட்டமிட்டபடி இந்த +2 தேர்வு முடிவுகள் வெளியாகுமா என்று பல குழப்பங்கள் இருந்தது. ஏனென்றால் அரசு ஒப்புதல் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் காரணமாக +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகுமா என்று எதிர்பார்ப்பு சந்தேகம் இருந்தது. இந்நிலையில்தான் பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அரசு தேர்வுத்துறை இயக்குநரகம் அறிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் என அரசு தேர்வுத்துறை இயக்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக நடப்பு இந்த கல்வியாண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வினை மொத்தமாக 8,21,057 மாணவ மாணவிகள் எழுதினார்கள். மே 8ஆம் தேதியான நாளைய தினம் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு பிறகு இடையில் ஒரு செய்திகள் வெளியானது. மறு உத்தரவு வரும் வரை அரசு தேர்வுகள் இயக்ககம் ஒத்திவைத்ததாக தகவல்லாம் வெளியானது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் திட்டமிட்டபடி வெளியாகுமா நாளைய தினம் என்று எதிர்பார்ப்பும் சந்தேகம் இருந்த நிலையில் மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பமான சூழ்நிலை காணப்பட்டது. இந்த நிலையில்தான் அதிகாரப்பூர்வமாக நாளை +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று அரசு தேர்வுத்துறை இயக்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்க இருக்கக்கூடிய நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியிட மாநில அரசின் அனுமதி தேவைப்படும் நிலையிலும் தேர்வு முடிவுகள் ஒத்திவைக்கப்படுவதாக தகவல்லாம் வெளியாகிற நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதிய தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. அந்த தேர்வு முடிவுகள் வழக்கம் போல அந்த சிறப்பு அதற்காக பிரத்யேக இணையதளம், அதே போன்று மாணவர்கள் பள்ளியில் கொடுத்த அந்த செல்போன் SMS மூலமாகவும் அதே போன்று பிரத்யேகமாக இணையதளம் மூலமாகவும் அந்த தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ராதிகா.